ஹலோ மை டியர் ஸ்டோரி லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட சஞ்சீவி மலை அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். சாம்பசிவ குருக்கள் விஸ்தாரமான அந்த கோயில் பிரகாரத்தை ஒரு அடியாக அளந்து நிதானமாக நடந்துகிட்டு இருந்தார். கையில் ஒரு பித்தளை தூக்கில் வெண்பொங்கல், இன்னொரு கையில் உத்தரணியுடன் கூடின ஒரு தீர்த்த கிண்ணம், கக்கத்தில் இடுக்கிக்கிட்டு இருந்த மணி, தோளில் ஊசலாடிக்கிட்டு இருந்த அம்பிகை சன்னதியோட சாவி. உச்சி வெயில் காஞ்சிட்டு இருந்ததுனால பிரகார கருங்கல் தரையெல்லாம் கொதிச்சிட்டு இருந்தது. பாதங்கள் பொறிஞ்சு போகிறத கூட லட்சியம் பண்ணாமல் சாம்பசிவ குருக்கள் நடந்துட்டு இருந்தார். என்ன செய்கிறது, அத்தனை சந்நிதிகளுக்கும் இவர் ஒருத்தர் தான் குருக்கள். உதவிக்கு ஒரு மகன் கூட அவருக்கு இல்லை. பிறந்தது அனைத்துமே பெண்கள் தான். ஈஸ்வரன் அவரை கவனிக்கிறதுக்கே இவரை தான் நம்பியிருந்தான். அப்போ இவரை கவனிக்கிறதுக்கு அவனுக்கு ஏது நேரம்? கோயிலுக்கு அடியோட வருமானம் இல்லை. ஆளுங்கட்சியோட அமைச்சரோட அத்தை பையன் செந்தில் வடிவேலன்கிறவன் தான் அந்த கோயில் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தான். கோயிலோட பேர் சமஸ்கிருதத்தில் கல்யாணபுரி அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அமோகமாக வாழலாம் அப்படின்னு ஒரு பலகையில் அவன் எழுதி வைக்கவும், வசதி இல்லாத கொஞ்சம் பேரும் குடும்பத்துக்கு தெரியாமல் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் பேருமா தை மாதம் மட்டும் வருவாங்க. ஆலயத்தில் நிறைய சன்னதிகள் இருந்தது. ஆடுற விநாயகர், அமர்ந்த விநாயகர், வினை திருத்த விநாயகர்னு விநாயகர் சன்னதிகளே ஒரு 1/2 டஜன் இருந்தது. மூலவரான தேனுபுரீஸ்வரர் சந்நிதியிலேயே விளக்குகள்லாம் இல்லைன்னா அப்போ மற்ற சந்நிதிகள் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அம்பாள் சந்நிதிக்கு நிவேத்தியம் படைக்கிறதுக்காக போயிட்டு இருந்தார் சாம்பசிவ குருக்கள். கோயிலில் அவரோட இடுப்பு உயரத்துக்கு எல்லாம் பஞ்சலோக விக்கிரகங்கள்லாம் இருக்குது. ஆனால் எலும்பும் தோலுமாக இருக்கிற அவருக்கு அவரோட உடம்பையே சுமந்துட்டு போகிறது கஷ்டமாக இருக்கப்ப இந்த பஞ்சலோக விக்கிரகங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து அபிஷேக மேடையில் வச்சு எங்கே அபிஷேகம் பண்ணுறது? இவரோட சிரமம்லாம் யாருக்கு புரியுது? அமெரிக்காவிலேருந்து எங்கள் கிராமத்து கோயில் அப்படின்னு பெருமையோடு வர்றவங்க தட்டில் ஒரு 10 ரூபாயை போட்டுட்டு, ஏன் குறுக்கலே இப்படி சந்நிதிகள்லாம் கவனிக்க ஆள் இல்லாமல் விளக்கு கூட ஏற்றாமல் வச்சுருக்கீங்க, விளக்கு ஏற்றலாம்ல அப்படின்னு சொல்கிற அந்த அட்வைஸ் வேறு. நீங்கள் அமெரிக்காவை விட்டுட்டு இங்கேயே வந்து தங்கி விளக்கு ஏற்றுறீங்களா அப்படின்னு கேட்கணுன்னு அவருக்கு ஆசை. ஆனால் தட்டில் விழுற அந்த 10 ரூபாயும் விழாமல் போயிடுமே, அன்றைக்கி நைட்டு கோதுமை கஞ்சிக்காகுது அது ஆகும்ல அப்படின்னு நினச்சிட்டு அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்குவார். அம்பாள் சன்னதிக்கு பின்னாடி ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது. அது பார்க்குறதுக்கு ஒரு குரங்கு ஒன்று உட்காந்துருக்க மாதிரி இருக்கிறதுனால அதை அனுமார் மலை அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஒரு காலத்தில் ஈஸ்வரனை அந்த மலையோட உச்சியில் எழுந்தருளை பண்ணி அபிஷேகம்லாம் செய்வாங்களாம். கார்த்திகை தீபத்தை கூட அந்த குன்றோட உச்சியில் தான் ஏற்றுவாங்களாம். அதெல்லாம் சோழர் காலத்தில். இப்போ அபிஷேகமாவது தீபமாவது. அம்பாளுக்கு பொங்கலை காமிச்சிட்டு பிரகாரங்களை வளம் வந்து எல்லா மூர்த்தங்களுக்கும் பொங்கலை காமிக்கணும். 80 வயது சாம்பசிவ குருக்கள் நடக்கிறதுக்கே தடுமாடுறது அந்த மூர்த்தங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாதானே. அப்படி தெரிஞ்சாதான் அவங்களே வந்து பொங்கலை வாங்கிக்கலாமே. எல்லா பூஜையும் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போய் இந்த சாவிகளெல்லாம் ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் அவர் சந்நிதி தெருவில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு போகணும். குருக்களுக்கு பசி மயக்கம் வேறு சேர்ந்துக்குது. தூக்கில் இருக்க பொங்கல் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் கோயில் ஆஃபீஸில் இதுக்காகவே கோயில் அதிகாரியும் அவனோட கட்சியை சேர்ந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களும் காத்துட்ருப்பாங்க. அம்பாள் சந்நிதியை மூடிட்டு சாவியை ஒப்படைக்கிறதுக்காக ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாரு சாம்பசிவ குருக்கள். அங்கே உட்கார்ந்துருந்த கோயில் அதிகாரியும் அவனுடைய நண்பர்களும் பாஞ்சு வந்து பொங்கலை எடுக்கிறாங்க. சாம்பசிவ குருக்கள் தன் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக திரும்பும்போது, சாமி அவசரம் இல்லையே, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இவரே நம்ம கட்சிக்காரரு, நம்ம கோயிலில் நல்ல புகழடைய செஞ்சு கூட்டத்தை வரவழைக்கிறதுக்கு அவர் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான் கோயில் அதிகாரி செந்தில் வடிவேல். குருக்கள் கலப்போடு அங்கேருந்த நாற்காலியில் உட்காந்து சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோன்னைக்கும் செந்தில் வடிவேலனோட ஃப்ரெண்டு கீர்த்திவாசன் அப்படிங்கிற அந்த மனுஷன் குருக்களை பார்த்து, சாமி பெருமாள் கோயிலெல்லாம் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் கூட்டம். காரணம் என்ன? அவங்க சக்கரத்தாழ்வார், அனுமார், தன்வந்திரி அப்படின்னு தனித்தனியாக சந்நிதிகளை வச்சு கோயிலையே பிரார்த்தனை ஸ்தலமாக மாற்றிடுறாங்க. நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கோயிலை மாற்றணும், கஷ்டப்படுற மக்களை நம்ம தேடி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் சாம்பசிவ குருக்களுக்கு எரிச்சலாக வருது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பெருமாளுக்கு சம்பாதிக்கிற திறமை இருக்குது, நம்ம தேனுபுரீஸ்வரருக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. இந்த கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டினது, அமோகமாக இருந்த கோயில் தான். ஆபரணங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு நிலவரம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்க. கூட்டத்தை வரவழைச்சி வியாபாரம் பண்ணுறதுக்கு இது என்ன சினிமா கொட்டகையா?
இல்லை பட்டணத்தில் புதுசாக மால்னு சொல்கிறாங்களே அதுவா? என் காலத்துக்கு நான் கைங்கரியம் பண்ணிடுறேன், அப்புறம் அவனோட திருவுள்ளம் அப்படின்னு சாம்பசிவர் குருக்கள் சொன்னன்னைக்கும் எத்தனை நாளைக்கு தான் சாமி நெய் இல்லாதவங்களோட வரட்டு பொங்கலையே சாப்பிட்டுட்டு இருப்பார்? அவருக்கு பணத்தை சேர்த்து திருவிழா செய்ய வேண்டாமா? உங்களுக்கு வேணும்னா பண ஆசை கிடையாது, கொஞ்சம் உதவிக்கு வாங்கன்னு பக்கத்து ஊர் குறுக்களை கூப்பிட்டா எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா தான் வருவேன்னு கராராக சொல்கிறாரு. உங்களவங்களே மாறிட்டு வராங்க, நீங்கள் தான் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொன்ன செந்தில் வடிவேலு தன்னோட நண்பன் கீர்த்தியை பார்த்து, நீ அவர்கிட்ட விஷயத்த சொல்லு கீர்த்தி, நான் அதை நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு கராராக சொல்லவும், அந்த கீர்த்திங்கிற மனுஷன் குருக்களை பார்த்து, சாமி முதல்ல இந்த கோயிலுக்கு கல்யாணபுரி அப்படின்னு பேர் இருக்கே தவிர சரியான ஸ்தல புராணம் இல்லை. அப்பர் இந்த கோயிலில் தரிசனம் செஞ்சார்னு கல்வெட்டு இருக்குது. ஆனால் என்னமோ அன்றைக்கி அவருக்கு நம்ம ஈசனை பாடுறதுக்கு மூடு இல்லை போல இருக்குது, பாடாமல் போயிட்டார். நம்ம கோயிலை பட்டி தொட்டி எல்லாம் புகழடைய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னைக்கும் சாம்பசிவ குருக்களுக்கு பக்குங்குது. என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம கோயில் பின்னாடி ஒரு மலை இருக்குல்ல? ஆமாம் இருக்குது, அனுமார் மலைன்னு சொல்லுவோம். என்னோடய பாட்டனார் காலத்தில் நம்ம தேனுபுரீஸ்வரரை அங்கே எடுத்துகிட்டு போய் தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். கார்த்திகை மாதம் சொக்கப்பானை கொளுத்தி மலை மேலே தீபம் ஏற்றுறது வழக்கமாக இருந்தது அப்படிங்கிறாரு குருக்கள். இப்போ அந்த அனுமார் மலை சும்மா தானே இருக்குது, அதை வச்சு நம்ம கோயிலுக்கு ஒரு ஸ்தல புராணம் ஒன்றை நம்மளே உருவாக்குவோம். அனுமார் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனார்ல அப்படின்னு கீர்த்திவாசன் கேட்டோன்னைக்கும், ஆமாம் கொண்டு போனார், நாகாஸ்திரம் பட்டு மயங்கி விழுந்த லக்ஷ்மணனை காப்பாற்றுறதுக்காக சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிறாரு குருக்கள். பரவாயில்லையே, கப்புன்னு பிடிச்சிக்கிறீங்களே. அந்த மலையை எடுத்துக்கிட்டு இந்த பக்கமாக போகினப்ப ஒரு துண்டு இங்கே விழுந்துடுச்சு. அந்த துண்டு தான் இப்போ நம்ம அனுமார் மலை. அந்த மலையில் இருக்க செடியெல்லாம் பொடி பண்ணி பொட்டலம் கட்டி சஞ்சீவி மூலிகை அப்படின்னு சொல்லி விற்போம். பெரிய அனுமார் சந்நிதி ஒன்றையும் நம்ம கோயிலில் கட்டுவோம். ஒரு 15 அடி சஞ்சீவி அனுமார் சிலையை வச்சு நம்ம கோயிலை ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக ஆக்கிடுவோம். நல்ல கூட்டம் வரும், வருமானமும் வரும், திருவிழாவையும் நடத்தலாம் பாருங்கள். உங்கள் கழுத்தில் ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டையை தான் போட்டிருக்கீங்க. தங்கமும் வைரமுமா பதக்கங்கள்லாம் போட்டுக்கிட்டு தேஜஸோடு நின்னீங்கன்னா உங்களை டிவிக்காரன்லாம் பேட்டி எடுப்பான் அப்படின்னு கீர்த்திவாசன் கிண்டலாக சொல்லவும், செந்தில் வடிவேல் கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டே அவரை பார்க்குறான். சாம்பசிவா குருக்களுக்கு ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வருது. அனுமார் என்ன டவுன் பஸ் மாதிரி ஊராக மலையை தூக்கிக்கிட்டா வந்தார்? இமாலயத்திலேருந்து நேராக இலங்கைக்கு போனார். இந்த விழுப்புரம் குக்கிராமத்துக்கு ஏன் வரப்போகிறாரு? உங்கள் கட்சி எம்எல்ஏவே ஜெயித்ததோடு சரி, இன்னும் ஒரு முறை கூட இந்த பக்கம் எட்டி பார்க்கல. எதுக்காக அனுமாரை வச்சு இப்படி ஒரு பொய்க்கதையை சொல்லி சம்பாதிக்கணும்? அதெல்லாம் வேண்டாம், கோயிலுக்கு வர வருமானத்தில் நடக்கிற வைபவங்கள் போதும் அப்படின்னு கடுமையாக சொல்கிறாரு குருக்கள். இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நம்ம கோயிலுக்கு என்ன வருமானம் வருது? சாமி சிலைக்கு தடவுறதுக்கு கூட என்ன வாங்க காசு இல்லை. அதெல்லாம் நாங்கள் திட்டம் திட்டியாச்சு. அனுமார் மலைக்கு கல்யாண சஞ்சீவி மலை அப்படின்னு பேரை வச்சு நீங்களே நான் சொன்ன கதையை அழகாக தமிழில் ஸ்தல புராணமாக எழுதுங்க. நான் ஸ்கூல் வாத்தியார் பிரபாகரன்கிட்ட பேசிட்டேன், அவர் இங்கிலீஷில் எழுதி தரேன்னு சொல்லியிருக்கிறார். வசந்தம் ப்ரெஸ்ஸில் கொடுத்து ஸ்தல புராணத்தை கலரில் அடிக்கலாம். மலையிலேருந்து கோயிலோட படம் எடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். காரியம் சீக்கிரமாக நடக்கட்டும். வர்ற தை மாதம் ஆஞ்சநேயர் சிலையை பிரதிஷ்டை பண்ணிடலாம். மடன்னு செந்தில் வடிவேல் சொல்லவும் குருக்கள் விக்கித்து போய் உட்காந்துருக்கிறார். இப்படி ஒரு பொய்யை ஸ்தல புராணமாக சொல்லி வருமானத்தை பெருக்கணுமா? என்ன பொழப்பு இது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தவர் தன்னோட மேல் துண்டை பந்தாக சுருட்டி தலைக்கு கீழே வச்சுட்டு அப்படியே வீட்டு திண்ணையில் சரியிறார். அவரை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்ட அவரோட மனைவி கோமதி கிட்ட அப்படின்னு சலிச்சுக்கிட்டவர் தனக்காக அவளும் சாப்பிடாமல் இருக்கிறத உணர்ந்து உள்ளே போய் சாப்பிட்றாரு. சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட மனைவி கோமதி அவர்கிட்ட நிதானமாக கேட்குறா, கோயிலில் ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, கோயிலில் அனுமார் சிலையை நிறுவி பின்னாடி இருக்கிற மலைக்கு கல்யாண சஞ்சீவினி மலைன்னு பேர் வைக்க போகிறாங்களாம். சஞ்சீவினி மூலிகைன்னு மலையில் இருக்க செடியெல்லாம் அரைச்சி விற்க போகிறாங்களாம். பிரார்த்தனை ஸ்தலமாக மாற்ற போகிறாங்களாம். நம்ம தேனுபுரீஸ்வரருக்கு முதல் மரியாதை போய் அனுமார் கோயிலாக மாற்றிட போகிறாங்க அப்படின்னு வேதனையோடு அவர் சொல்லவும், எதுக்கு கற்பனையாக இப்படி ஒரு கதையை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறா அவரோட மனைவி கோமதி. வேறென்ன, ஒவ்வொரு சந்நிதி வாசல்லையும் உண்டி வைக்கணுண்டி. உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு, உண்டி வளருதல் கோயிலுக்கு அழகுன்னு அவள் நினைக்கிறா. என்னால் என்ன செய்ய முடியும், நீயே சொல்லு. இந்த பொய்க்கதையை ஸ்தல புராணமாக எழுத சொல்லி
எனக்கு கட்டளை போட்டிருக்கிறான் அந்த செந்தில் வடிவேல், எங்கே போய் சொல்லி அழுவுறது அப்படின்னு சொல்லும்போதே துக்கம் தொண்டையை அடைக்குது நம்ம சாம்பசிவ குருக்களுக்கு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அந்த அனுமார் மலை உச்சியில் ஒரு 4 கால் மண்டபம் இருக்குல்ல, அதில் ஒரு தூணில் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அதை தற்செயலாக வடிச்சிருக்கா. நல்ல வேலை அந்த கோயில் அதிகாரிக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதை கூட ஆதாரமாக சொல்லுவான். நீங்கள் அந்த அனுமாருக்கு ஒரு 25 கிராம் வெண்ணெய் எடுத்துகிட்டு போய் சாத்தி பிரார்த்தனையை சொல்லி தீர்வு கேளுங்க, பிரச்சனை தன்னால் தீந்துடும் அப்படின்னு கோமதி சொல்லவும் சாம்பசிவ குருக்களுக்கு அது ஒரு நல்ல யோசனையாக படுது. ஞாயிற்றுக்கிழமை கோயில் அதிகாரி ஆஃபீஸ் வரமாட்டான். அன்றைக்கி மட்டும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சந்நிதியோட சாவிகளை தன்னோட வீட்லேயே வச்சுக்குவார் குருக்கள். கோயிலுக்கு வழக்கமாக வர்ற 3-4 பேரும் வந்துட்டு போகவும் மதியம் பூஜையை முடிச்சுக்கிட்டு ஒரு பையில் தண்ணி பாட்டில், கோலம் மாவு, விளக்கேற்றுற அகல், எண்ணெய், திரி, தீப்பெட்டி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு மடியில் வெண்ணெய் பொட்டலத்தோட கோயிலுக்கு பின்னாடி உள்ள கதவு வழியாக அந்த மலையில் ஏற ஆரம்பிக்கிறாரு நம்ம குருக்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலையோட உச்சியை வந்து சேர்ந்த குருக்கள் அந்த 4 கால் மண்டபத்தில் ஒரு காலில் சஞ்சீவி மலை தூக்கிக்கிட்டு இருக்க அனுமார் சிலையை பார்க்குறாரு. தான் கொண்டு வந்த தண்ணியால் அதுக்கு அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு கோலம் போட்டு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த வெண்ணெயை எடுத்து ஆஞ்சநேயர் மேலே அப்புனவர், ஆஞ்சநேயா, நீ இந்த வழியாக சஞ்சீவி மலை தூக்கிட்டு போகும்போது விழுந்த துண்டு தான் இந்த மலைன்னு சொல்லி இந்த கோயிலுக்கு புதுசாக ஒரு சலப்பிராணத்தை உருவாக்கி பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க. இதுக்கு தயவுசெய்து நீ ஒத்துழைப்பு தராத. உன்னை வச்சு அவங்க சம்பாதிக்க இடம் கொடுக்காத. இந்த கோயில் தேனுபுரீஸ்வரர் கோயில். பணம் வருதோ இல்லையோ இந்த கோயில் ஈஸ்வரன் கோயிலாகவே இருக்க நீ தாண்டாப்பா அருள் செய்யணும் அப்படின்னு கண்ணில் கண்ணீர் தழும்ப வேண்டிக்கிறார். கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு வந்த வழியே திரும்பி நடக்கிறாரு சாம்பசிவ குருக்கள். ஸ்தல புராணம் அச்சிடுற வேலையெல்லாம் துவங்கிருச்சு. சபதி ஒருத்தர்கிட்ட 15 அடி அனுமார் சிலைக்கு ஆர்டர் கொடுத்துருந்தான் செந்தில் வடிவேல். அறநிலைய மந்திரியை அழைச்சி பெரிய அளவில் கல்யாண சஞ்சீவினி மலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கீர்த்திவாசனும் செந்தில் வடிவேலும் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் மதியம் குருக்கள் வீட்டு வாசலில் ஒரு ஜீப் வந்து நிற்குது. 4-5 அதிகாரிங்க அதுலேருந்து திப்பு திப்புன்னு இறங்குறாங்க. திண்ணையில் படுத்திருந்த குருக்கள் வியந்து போய் எந்திரிச்சு நிற்கும் போதே கோமதியும் வாசலுக்கு வர்றா. குருக்களே, என் பேர் சஞ்சீவ் ரெட்டி. நாங்கள் சென்ட்ரல் ஹைவேஸ் அத்தாரிட்டி என்ஜினியர்ஸ். இந்த பக்கமாக ஒரு பைபாஸ் ரோடு போடுறோம். அதனால் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மலையை உடச்சி ரோடு போட போகிறோம். உங்கள் கோயிலுக்கு ஒரு டேமேஜும் ஆகாமல் வேலை நடக்கும். உடனே இதை செஞ்சு முடிக்கணும்னு ஆர்டர். அதனால் அடுத்த வாரம் இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அந்த என்ஜினியர். நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கணவனை பார்க்குறா கோமதி. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பேஷாக உங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு குருக்கள். சஞ்சீவி சார், அந்த மலை மேலே ஒரு 4 கால் மண்டபம் இருக்குது. அதில் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு ஒரு அனுமார் சிற்பம் ஒன்று இருக்குது. அந்த மண்டபத்தை இடிக்கிறப்போ அந்த சிற்பத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. காதும் வச்சா மாதிரி நான் அதை கோயிலுக்குள்ளே பத்திரப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு குருக்கள். அவ்வளவுதானே, நானே கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சஞ்சீவி ரெட்டி சொல்லிவிட்டு விடை பெற்று கிளம்புறார். பரமானந்தத்தோட மறுபடியும் திண்ணையில் சரிகிறாரு நம்ம சாம்பசிவ குருக்கள். கல்யாண சஞ்சீவி மலை திட்டத்தை சமய சஞ்சீவி ரெட்டியை அனுப்பி குலைச்சிட்டான் நம்ம சஞ்சீவி மலையை தூக்குன ஆஞ்சநேயன். அவனை கோயிலில் பத்திரப்படுத்தி வைக்கிறது மட்டும்தான் அவனுக்கு இவரால் செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு உபகாரம். தங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக நினச்சி பக்தியோட கோயிலுக்கு வர்ற பக்தர்களை அந்த பக்தியை வச்சே ஏமாத்த நினைக்கிற கைவர்களுடைய கேவலமான புத்தியை ரொம்ப அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்கிறாரு நம்ம கதாசிரியர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.